மாட்டெல்லாம் வர மேய்க்க எடுத்துன்னு போனோம். இல்லைன்னா எங்க அப்பங்கார வந்து கத்துவானே, என்ன பண்றது? நாடா குமாரியா, உன்ன மாடு மேய்ச்சி தான் உக்காந்துக்கிறியா? ஏய், வேலைக்கு போற போயா, என்னடா கலாச்சினுக்குறா? டேய், உன்னமா மாடு மேய்ச்சின்னு உக்காந்துடா. எப்படா முன்னேறி போறீங்க? என்ன மாதிரி வேலைக்கு போக கத்துக்குங்கடா. அடாடா, அப்படியே ஒரு கலெக்டர் வேலை பாக்குறாரு, என்ன வந்து கோர சொல்லிக்குது. ஏய், எவ்வளவு சம்பளம் வாங்குறா? 12,000 ரூபாய். அதுக்கு பாரு, அந்த மாடு 20,000 ரூபாய் சம்பாதிக்குது, நீ 12,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிற. போடா. அந்த மாடு 20,000 ரூபாய் சம்பாதிக்குதா? எப்படியா? உன்ன மாதிரி கம்பெனிக்கு போயிட்டு வருது, போதுமா? யாரு கிட்ட போய் சொல்ற? மூதவி போக மாட்டானே. அடி போடா போடா. நான் சொல்ற வர அடிக்கிறா. உனக்கு பத்தல பலிக்குதா? போடா போடா. வந்துடுறானுங்க காண்டி ஏத்துறதுக்கு. நானே கடுப்புல இருக்கிறேன். ஐயா, என்னத்த வர இவ்வளவு நேரத்தை அடிக்குதா? இன்னும் மாட்டா உட்காம என்ன பண்ணிக்கிறான்? டேய் குமாரே, குமாரே வந்துட்டான்டா லாலிபாப் பையன். என்னப்பா டைம் என்ன ஆகுது? 10 ஆகுது. இன்னும் மாடா உட்காம என்னடா பண்ணிக்கிறான்? மாடுங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிட்டுக்குதுப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு இட்டுன்னு போறேன். வயிறு புல் ஆயிட்டுக்குதா? நீனா மட்டன் பிரியாணி 4 வாங்கி போட்டேன், நான் வயிறு புல் ஆகுதுக்கா? டேய், இப்ப போய் மேஞ்சா தானே வயிறு புல் ஆகுதுக்கா? ஐயா, அடிக்கிற வேலை எங்கிருந்து போக சொல்றா? என்னால போக முடியாது. போய் பத்தி எவ்வளவு தெனாட்டில் பேசுறதா? டேய், அப்ப யார் மாடா உக்குறதா? பேசாம ஆள் ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்கோ. டேய், எவனா வேலைக்கு வருவான்? ஆள் வச்சுக்கணும் ஈஸியா சொல்ற. உனக்கு நான் ஆள் தானே போனா, நான் ரெடி பண்றேன். எவ்வளவு சம்பளம் தருவா? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தரேன். எல்லாம் மாட்டி மேய்ச்சா தந்து விட்டுணும். அது என்கிட்ட குத்தாலே நானே மேய்ச்சி எடுத்துன்னு வந்துருவேன். தரமாட்டானே. என்னடா என்ன பண்ணுறா? சரி, ஆளோட வரேன். இங்க இரு. ஆளோட வரானா? எவன்டா மாடு மேய்க்க வருவான்? ஆள் கூப்பிட்டு வரத்துக்கு போகுது. நீ அழகா தான்டா இருக்கிற ராஜ்குமார. ஏன்டா ஒரு பொண்ணு கூட உன்னை பார்க்காம இருந்தே? அதுக்கு நீ நல்ல வேலையில இருக்கணும். என்ன பாக்குற? நல்ல வேலையில இருந்தா தான் பொண்ணுங்க கரெக்ட் ஆகும். புரியுதா? புரியுது, ஆனா வேலை தான் கிடைக்குமா இந்த? இது மாதிரி அத்தவங்க பைக் மேல உட்காந்து கண்ணாடி பாட்டு இருந்தாக்கா வேலை கிடைக்காது. நம்ம தான் போய் பார்க்கணும். மல்லிகை கடைக்கு போய் பார்த்தா செட் ஆகல, வாட்டர் வாஷுக்கு போய் பார்த்தா செட் ஆகல, மெக்கானிக் கடைக்கு போய் பார்த்தா செட் ஆகல. எனக்கு எந்த வேலை தான் செட் ஆகும் தெரில. ஒரு நல்ல வேலை இருக்குது, வரியா? 10,000 ரூபாய் சம்பளம். அப்படியா? என்ன வேலை? சும்மா மத்த நைல உட்காந்துன்னு கூட்டுன்னு வருதுதான். பரவாயில்லையா? வயிற்று தூக்குற வேலை எல்லாம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த அண்டால புண்ணாக்கு கலக்கிற வேலை மட்டும் தான் இருக்கும். புண்ணாக்கா? அது என்ன புண்ணாக்க? அதுக்கு பேர் மாடு. அதை மேய்ச்சிட்டு அந்த அண்டால புண்ணாக்கு கலக்கி வைக்கணும். அதான் வேலை. மாடு மேய்க்கிற வேலையா? நான் என்ன கலாய்க்கிறியா? அட உண்மையதான்பா. 10,000 ரூபாய் சம்பளம்பா. நீ 1,00,000 ரூபாய் சம்பளம் தந்தா கூட நான் அந்த வேலை செய்ய மாட்டா. ராஜ்குமார், உனக்கு வந்த சோதனைய போடுறான். 4 ரூபாய் இல்லாம கூட காய் வந்து, ஆனா மாடு மேய்க்க மாட்டேன்னு சொல்லுது. எப்படியோ 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும் பொழுது வச்சு குடிச்சிட வேண்டியதான். பெருசா கொஞ்சம் இல்ல. என்னடா வீட்டுல சும்மா தானேக்குறா? நான் ஏன் சும்மாக்குறேன்? இப்படி போனா ஒரு தேங்காய் மாற்றி தூக்கி போயின்னுக்குறேன். யோ, அத்தை விட்டு தேங்காய் துண்டு ஒரு போய்ப்பா. சரி, நான் ஒரு வேலை சொல்றேன், சரியா? வேலையா? நானா? என்னடா நானா சின்ன பையனா என்ன? யோ, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரையா? 10,000 ரூபாய் சம்பளமா? என்ன வேலை? ஒரு 10 மாடு மேய்க்கணும். மாடு மேய்க்கணுமா? டேய், என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கினியா? உன்னை பைத்துக்காரன் நான் சொல்லவே இல்லையா? மாடு தானே மேய்க்கணும்னா. டேய், அங்க எங்கன்னா அவனை உட்காந்துருப்பான் பாரு, அவனை போய் மாடு மேய்க்க சொல்லு. என் ஸ்டேட்டஸ்னா என்ன போய் மாடு மேய்க்க சொல்ற? டேய், ஒரு தேங்காய்க்கு வழி இல்லாம பொறி துணுங்குற. ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ். நான் பொறிக்க துணாலும் துணுவேன், மாடு மேய்க்க மாட்டேன். போட. அடங்கொய்யால நாடா எவனா மாடு மேய்க்கிறதுக்கு வர மாட்டான். अरे छोटा भैया इधर वर्क है ना, वो आप करना है. आपको 300 சம்பளம். ஓகே ஓகே भैया. இதோ ஒரு 3 பேர் வராங்க, இவங்ககிட்ட கேட்டு பாப்போம். ஏப்பா, ஒரு வேலை இருக்குது, சரிங்களா? என்னப்பா வேலை? இவங்க 2 பேரும் இந்தி ஆத்மி, இவங்கள வச்சுதான் நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன். அப்படியா? நல்லதா போச்சு. எனக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆள் தேவை. 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீ யாருப்பா வேலைக்கு வருவா? ஒரு 12,000 ரூபாய் கூட. இவங்களை யாருன்னா ஒருத்தர் அனுப்புறேன், 2,000 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். भैया क्या वर्क? எல்லாம் கிளியரா புரிஞ்சு போகுதுடா உங்களுக்கு. இரு, கேட்டுட்டு இருக்கேன்ல. என்ன 12,000 ரூபாய் தெரியா? எங்க அப்பா 5,000 ரூபாய் தரான். 3,000 ரூபாய் நம்ம எடுத்துன்னு 12,000 ரூபாய் உங்களுக்கு குத்துடலாம். சரி, தரம்பா. சரி, ஓகே. ஆத்மியா ஆத்மியன்மா நல்ல ஒரு சோக்கு நாட்டார் பொழுது மேல அக்கா தட்டி போயிடும். இவனாப்பா, இவன் அனுப்பா. இவனாச்சும் பரவாயில்ல, இவன் கொஞ்சம் கோவக்காரன். அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா? கோவர மாதிரி நம்ம என்ன பண்ண போறான்? அவனா போயிட்டு அவனா வர போறான். छोटा भैया இதுக்கப்புறம் ஏன் மாலிக் இவன் சொல்ற ஒர்க் करना अच्छा? ओके भैया. ஏய், உன் பேர் என்ன? क्या नाम? आपका नाम पूछा? छोटा लाल. சோட்டா லாலா? சரி, ஒழுங்கா வேலை செய்யணும்னா क्या वर्क में जास्ती का सुपर का वर्क करना. வேலைன்னு சொல்றேன், கேட்டுக்குங்க.
அத சொல்லுப்பா முதல்ல. உடைக்கிறதா, வாடுறதா, தூக்குறதா, இல்ல பெருக்கிறதா? அந்த வேலைலாம் இல்லப்பா, மேய்க்கிறதுக்கு தான். மேய்க்கிறதா? ஒன்னும் புரியலையே. கே அட இருடா, எனக்கே புரியல. சொல்லுப்பா, என்னப்பா மேய்க்கணும்? இந்த மாடு இருக்குதா, அது மாதிரி என்கிட்ட ஒரு 10 மாடு இருக்குது, அத மேய்க்கணும். மாடு மேய்க்கணுமா? ஏ பையா, மே அது மேய்க்கணுமா? மாவு கொட்டு போட்டுக்கோம். ஏய், என்னடா தமிழ்ல பேசுற? பின்ன தமிழ்காரனுக்கு வேலை தர மாட்டானுங்க, அதனால ஹிந்திக்காரன் வேஷம் போட்டு வந்தேன். அவன் பார்த்தா மாடு மேய்க்க சொல்றேன். டேய் குட்டில தூக்கி போட்டுருவேன். என்ன தமிழ் பேசுறியடா? ஏ பையா, நீ தமிழா இல்ல இந்தியா? கே பையா? நீ இந்திக்காரன் தான். டேய் எனக்கு வேலையை வேணா ஒண்ணு வேணாம், போங்கடா. போடா, நீ இந்திக்காரன் வேஷம் போட்டாலும் வேலை கிடைக்காது, இல்ல எந்த வேஷம் போட்டாலும் வேலை கிடைக்காது. போடா. பாருப்பா, நீ மாடு மேய்க்கிற வேலைன்னு சொல்லுவான், அவன் போயிட்டான். இவன் இந்திக்காரன், இவனை கூட்டின்னு போய் என்ன வேலையை வாங்கிக்கோ. சரி, அங்கதாங்குது எங்க வீடு, மாசமான வந்து சம்பளம் வாங்கிக்கோ. சரி, கூட்டின்னு போ. भैया ये अन्ना वर्क बोलो, वो वर्क करो, जाओ। क्या वर्क भैया? माँ किधर? उधर उधर கூட்டும்போ யோசிக்க ஆரம்பிக்கிறான். டேய் வாடா. ஜாவோ இவன் வேலை செய்வானா செய்ய மாட்டான்னு தெரியலையே. செஞ்சானா ஒரு மாசம் 2000 3000 கிடைக்கும், பாப்போம். நல்லா குடி, பால் மட்டும் 4 லிட்டர் கறக்குற. உன்னோட சின்ன பொண்ணு அது எவ்வளவு கறக்குதா? ஏதாவது சொர்ணக்குதா பாரு, ஒரு அண்ணன் கூட கஞ்சி குடிச்சு பாரு. எப்பா வேலைக்கு ஆளை கூட்டின்னு வந்துட்டேன். கோடு காலியா, இதுக்கு வேலை கொடுத்தாக்கா இதுக்கு இன்னொரு ஆள் கூட்டின்னு வருது. நீ செய்வேன் நானு தெரியல. क्या वर्क भैया? என்ன கே ஒர்க்குன்றான், ஹிந்திக்காரனடா? ஆமாப்பா, தமிழ் ஆள் யாரும் வரமாட்டேன்றாங்க, அதனால தான் ஹிந்திக்காரனை பூசின்னு வந்துட்டேன். அதுவும் கரெக்டு தான். வா தம்பியா, சாயின்லாம் இல்ல, அதெல்லாம் பெருக்கிடு. सानी क्या? ஐயோ இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும் போதா. இதை பையா, இது கவு, இது கக்கா, புல் கிளீனிங், இதான் ஒர்க்கு. गौ काका क्लीनिंग? नो 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 नो, दिस वर्क नो. டேய் என்னடா பெருமை பேசிக்கிற, அதான் சம்பளம் தரல சரிடா. नो, आई एम बिल्डिंग वर्क. பில்டிங் ஒர்க்லாம் அப்புறமா செய்ய, ஈஸியான வேலை தான், போய் செய்ய. என்னடா கோவப்படுற, போய் செய்டா. आई एम बिल्डिंग वर्क. என்னடா பில்டிங் ஒர்க்குன்ற, போய் செய்டா. இந்த கூட எடுத்து போய் சாணி அள்ளு. போய் அல்ல. ஓடிக்காரு, யாரு போய் கூட்டாந்து பாரு, ஒரு அண்ணன் கூட எடுத்துன்னு வா. எடு போ, அள்ளி போயிட்டு ஆள் கூட்டின்னு வரதுக்கு போ. என்ன பெரியப்பா, நான் இந்திக்கார சேசியமா திட்டுன்னு போறான். அது ஒண்ணு இல்லடா, மாடு மேய்க்க சொன்னா நான் மேய்க்க மாட்டேன், ஆள் கூட்டு வர சொல்லிச்சு. போய் இந்திக்காரன் கூட்டு வந்துச்சு, அண்ணன் கூட குத்திட்டு போயிட்டான். ஏன் இவருக்கு மாடு மேய்க்கிறதுக்கு நாமா? எல்லாம் எப்படி கலாய்க்கிறாங்க தெரியுமா, மாடு மேய்ச்சா உனக்கு என்ன தெரியும்? டேய் கலாய்க்கிறவன் கலாச்சின்னு தான் இருப்பான். மாடு மேய்க்கிறது போய் கஷ்டம் இன்னும் கிடைக்கிறிய, அது பாட்டுன்னு மேய்ஞ்சிட்டு அது பாட்டுன்னு வரப்போகுது. அது யார் விட்டு செடினா மேய்ச்சிச்சுன்னா சாப்பிடுறாங்க தெரியுமா? சாப விடுவாங்க தான், அதை யாருக்கிட்டே போவாதுன்னு பாத்துக்கிட்டு தானே நம்ம வேலை. சொல்லுப்பா, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுப்பா. கம்பெனி வேலைக்கு போனா கூட இவ்வளவு வருமானம் வராது. பெரியப்பா நீ என்ன பண்ண, எல்லாம் பொறுப்பை இவங்கிட்ட குத்துரு, அப்பதான் இவன் வந்து ஒழுங்கா இருப்பான். எனக்கு அப்புறம் யாருப்பா, எல்லாமே இவனுக்கு தானே. இவன் தானே எல்லா மாட்டுக்கு சொந்தக்காரன். புரியுதாடா? இந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் எல்லாம் நீ தான், இந்த மாட்டு கூட பொறுப்பு எல்லாம் உன்னதான் சேரும். இது ஒழுங்கா இருந்தா போதும்பா. சொல்லுப்பா, புத்திமதி சொல்லுப்பா, இது போச்சுங்கன்னா போதும். சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ பெரியப்பா. அவனுக்கு நான் சொல்லியே புரிய வைக்கிறேன். இந்த பாருடா, இந்த மாடு எல்லாமே உனக்கு தான், புரியுதா? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் வரேன், மாடு நீ தான் பாத்துக்கிறேன். எல்லா வேலையும் என்கிட்ட விட்டு போயிடுச்சு, இதை நானா பண்ணுவான். ஏடா புலம்பினுங்கிற, எவ்வளவு பெரிய பொறுப்பு விட்டு போகிறாரு உனக்கு. ஆமா, பருப்பு விட்டு போய்கிறாரு. யார் அது மேய்ச்சி உக்காந்து கட்டிக்கிட்ட? ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஊ மாடு இது, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், புரியுதா இல்லையா? புரியலையாடா? ஊ மாடுடா, நீ வச்சுக்கலாம் வித்துடலாம், புரியுதா? இப்போ நல்லா புரியுது. அப்ப மாடை வித்துலான்றியா? வித்துடலான்னு நான் சொல்லல, நீ தான் சொல்ற. விக்கிறதுக்கு வேணா ஹெல்ப் வேணா நான் பண்றேன், ஆனா இது உங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்றியா? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், இது ஊ மாடு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. மாடு வாங்குற வியாபாரி நம்ம கையிலே இருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம்? ஊ மாடுப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். சரி வாங்கறதுக்கு காலு கூட்டின்னு வா. இன்னொரு வாட்டியும் சொல்லிக்கிறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. சரி அப்பா, நீ ஆளு கூட்டின்னு வா, அந்த ஆள் வரத்துக்குள்ள வித்துடலாம். எனக்கு தெரிஞ்சவர் தானே, விசலாச்சல வந்துருவாரு. விசில் வச்சவனே ஓடிடுறான். அவர் தான் வியாபாரி. என்னப்பா ஓகே ஆயிடுச்சா? நோ பேச வச்ச மாதிரி ஓகே ஆயிடுச்சுன்னு கேக்குறான் அந்த ஆளு. அவர் அப்படிதான், எல்லாத்துலயும் ஆர்வம் கோளாரு. சரி பணத்தை எடுப்பா.
இந்தாப்பா. நான் ஒரு கட்டி நீ ஏத்துக்குண்ணா. ஆளை கூட்டின்னு வந்து விட்டுக்கிறேன். எனக்கு 10 ரூபாய் வேணாவா? அதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கினே வண்டி கிட்டி எதனா வாங்கிக்கோ. என்னப்பா நான் மாட்டை ஓட்டுன்னு போட்டா? நீ எல்லா மாட்டையும் ஓட்டின்னு போயிடுனா? லாரி அங்கிக்குது, என்ன இருக்குது? எத்தனை வந்து ஓட்டின்னு போயிடு. அவர் ஓட்டின்னு போயிடுவாரு. சரி நீ இந்த காசை 10 ரூபாய் வச்சுக்கினே வண்டி வாங்கிக்கோ. சரி நான் வரட்டமா? எப்படியோ எல்லா மாட்டையும் வித்தாச்சு. என்ன மாட்டெலாம் காணா, மேய்க்கிறதுக்கு ஓட்டி மாட்டானா? சரி வீட்டில் போய் பார்ப்போம். ஏய் உங்ககிட்ட மாங்க நல்லா இருக்குதுரி. நல்லா தான் இருக்கும், யார் கண்ணும் படாம வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறோமே. ஏன் அப்ப நான் கண்ணு வச்சிரும் சொல்றியா? ஆமா, உன் கண்ணு படுற மாதிரி தான் ஒரு மரம் வச்சு அப்படியே கரிஞ்சு போயிடுச்சு. ஏண்டி மரம் வளராம போறதுக்கு நானாடி காரணம்? என்னடி பேசுற? ஏய் பையன் எங்கே போனா? மாட்டு கொட்டையில் ஆளே காணோம், மாடு எங்க காணோம்? அவன் உள்ளதான் இருக்கிறான், மாட்டை காணுன்றீங்க. இவன் என்ன பண்ணிக்கிறாங்க? டேய் குமாரே, குமாரே. என்னப்பா என்ன கட்டிங்க எடுக்கிறா? ஏய் மாடுங்க எங்க? ஒண்ணு கூட காணா. அது யாரோட மாடுப்பா? யாரோட மாடா? நம்ம மாடு. உனக்கு அப்புறம் யாரோட மாடு? நான் சொன்னேன். என்ன சொன்னா? உன்னோட மாடுன்னு தான் சொன்னேன். அதான் மாடெல்லாம் வித்துட்டேன், வண்டி வாங்க போறேன். மாடுலாம் வித்துட்டியா? என்னடா சொல்ற? வண்டி வாங்க போறேன் ப்ரூ. டபர் காசு. அட கொய்யால, நான் இத்தனை வருஷமா ஒய்ப்பெல்லாம் போச்சேடா. டேய் உன்ன என்ன கட்டிங்கிறீங்க? போடா. இந்த வேலை பாப்பியா? என்னடா? டேய். விடுடா.